பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, தனிமை என்பது வெறுமை அல்ல. ஆதார வசனம் சங்கீதம் 142 4வது வசனம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. யோவான் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். சங்கீதம் 142 வாசித்தேனே, அது தாவீது சொன்னது. தாவீது எல்லார் காலகட்டத்தில் ஒரு புலம்பல் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் யோவான் 16:32 இயேசு சொன்னது, நான் என்னை தனியாக விட்டு விடுவீர்கள், ஆனால் நான் தனியாக இல்லை என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நேற்றைய செய்தியின் தொடர்ச்சியாகவே இன்றைய செய்தி இருக்கும். அதை தொடர்ந்து இணைத்து வாசித்து பாருங்கள், இணைத்து கேளுங்கள். குடும்பத்தில் எத்தனையோ பேர்கள் ஒன்றாக வாழ்ந்தாலும் கர்த்தர் நம்மை சில காலம் தனிமைப்பாட்டில் வைக்கிறார். தனிமை இருப்பது போல, தனித்து விடப்பட்டது போல, அல்லது நாமே பிரிந்து மனதளவில் தனிமையாக உணர்வது போல இருக்கிறோம். இது எல்லாருடைய வாழ்வில் உண்டு. எந்த வகையிலாவது இப்படிப்பட்ட உணர்வில் அனுபவத்தில் இருக்கும் விசுவாச அன்பர்களுக்கு ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுவது, இந்த தனிமையை வெறுமையாக நினைத்து, ஒதுக்கப்பட்டதாக நினைத்து எத்தனையோ பேர்கள் உலகில் இருப்பவர்கள், அதுவும் செலிபிரிட்டிஸ், தங்களை மாய்த்து கொண்டவர்களும் உண்டு. நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும், சரீரம் ஆரோக்கியமாக இருந்தாலும், நல்ல எனர்ஜியுள்ள வயது இருந்தாலும், இத்தனையும் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி இப்படி இருப்பவர்களிடம் உனக்கு யாரும் இல்லை, நீ அனாதை, உன்னை கவனிப்பார் ஒருவரும் இல்லை, உன்னை மதிப்பார் ஒருவரும் இல்லை, நீ இவ்வளவு செய்தும் ஒரு நாய் கூட திரும்பி பார்ப்பதில்லை, காக்க குஞ்சு உன்னை திரும்பி பார்ப்பது, இந்த பொய்யை சொல்லி 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 அதையே நம்ப வைத்து அவர்களாகவே தங்களது முடிவை எடுக்க வைத்து பின் அதை பார்த்து கொக்கரித்த சாத்தான் இந்த தந்திரத்தை ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்விலும் நுழைக்க பார்க்கிறான். ஆம், அவன் அழிக்கவே வந்தவன். யோவான் 10:10. அந்த தந்திரத்தை அறியாதவர்கள் நாம் அல்லவே. இங்கேயும் அதே பொய்யை கலராக காட்டுவான். நமக்கு தேவ மக்களுக்கு தனிமை உணர்வு வரலாம், ஆனால் நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல என்பது சத்தியம். சங்கீதங்களில் தாவீது இப்படி தன்னை பற்றியும் தன் தனிமையை பற்றியும் சொன்னவன் வேதனைப்பட்ட இடங்கள் காலங்கள் உண்டு. அவன் மனிதன் தானே, ஆனாலும் உடனே தன்னை கர்த்தருக்குள் தேற்றிக் கொண்டான், சுதாரித்து கொண்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்துப்பார். சுருக்கத்தை சொல்லுகிறேன். தாவீதும் அவனோடு 600 பேர்களும் இருக்கிறார்கள். பெலிஸ்தியர் நாட்டிலே சிக்லாக என்ற இடத்தில் அந்த எதிரி நாடு அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தான். இதில் 600 பேர் குடும்பங்களும் தாவீதின் குடும்பமும் இருக்கிறது. இந்த 600 பேரும் தாவீது வெளியே சென்று திரும்பி வரும்போது ஒரு காக்கா குஞ்சு கூட இல்லை. அவ்வளவு எதிரி வந்து அடித்து கொண்டு போய்விட்டான். ஒருத்தருமே இல்லை. அந்த இடத்தில் ஊர் இருந்ததாக ஒரு அடையாளம் கூட இல்லை. எல்லாரும் இன்னாரவர்களும் தாவீதை போற்றினவர்கள். இப்படி ஒன்றுமில்லாமல் நஷ்டம் வந்த உடனே 600 பேரும் இவனை கொல்லுவதற்கு கல்லை எடுத்தார்கள். கேட்டீர்களா? இப்படித்தான் உலகம். இதுதான் குடும்பம், இதுதான் உறவு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனே தாவீது தன்னுடைய பலன் தீர மட்டும் அழுதான், இல்லை என்று இல்லை. உடனே தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தி கொண்டான்? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தான். நான் இந்த தண்டை நான் தொடரலாமா, நான் பிடிப்பேனா என்று கேட்டான். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், தொடர், எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்வாய். நம்ம பிடிப்பேனா என்று தான் கேட்டான். நீ எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்வாய் என்று சொன்னார். இந்த இடத்தில் தேவனுடைய கிருபை வேலை செய்து எப்படி அவன் தேவ சமூகத்தில் இழுத்து வந்தது. அவன் தேவ சமூகத்தில் இழுத்து வரும் பொழுது அவன் அமர்ந்தான், பேசினான், கேட்டான், வெற்றி கொண்டான், சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். கேட்டீர்களா? நஷ்டம் என்பது போல் கல்லெறிவார்கள், லாபம் என்றது போல தூக்கினவர்களை கீழே போடுவார்கள். இதையெல்லாம் சகஜம். குடும்பத்தில் சில காரியங்கள் வெற்றி பெற்றால் யார் இதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை போற்றுவார்கள், தூக்கி வைப்பார்கள். அதே குடும்பத்தில் சில காரியங்கள் தோல்வியில் நஷ்டத்தில் முடிந்தது என்றால் உங்களைத்தான் என்று தூக்கி வைத்தவர்கள் யோசிக்காமலேயே கீழே போடுவார்கள், பழி போடுவார்கள். இது உலகத்திலும் நடக்கிறது. விசுவாச குடும்பங்களில் வித்தியாசம் இல்லாமல் நடக்கிறது. இதை கண்டு துவண்டு போக்கக்கூடாது. இதுதான் உலகம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு தான் நாம் நின்று யோசிக்க வேண்டும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுவது போல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்றார். கர்த்தர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். மலை போன்றவர்களை நம்பியிருந்தேன், பர்வதங்கள் போன்று நம்பியிருந்தேன், இவர்களையே நம்பியிருந்தேன், நான் வேறு எந்த முயற்சியும் செய்யவில்லையே.
என்று தனித்து விடப்பட்ட நிலையில் இருப்பவர்களே, இவர்கள் மலைகள் போல இருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றும் அணியாக விலகி கொண்டார்களே, இல்லை என்று சொல்கிறார்களே, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார்களே, தனித்து நிற்பது போல் இருக்கிறது என்றால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். மனிதர்கள் உங்களை கைவிடுவார். இந்த மலைகள் பர்வதங்கள்லாம் உங்களை கைவிடும், ஃபோனை எடுக்காது, வீட்டை அடைத்துக் கொள்வார்கள். நீங்கள் வேண்டுமானால் எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம். உங்களை தாயின் கருவிலே தமக்கென்று பிரித்து எடுத்து இதற்காகவே காத்திருந்தது போல உங்கள் அருகிலேயே நிற்கிறார். மகளே, மகனே, இந்த பர்வதங்கள் மலைகளெல்லாம் விலகும், அதை பற்றி நீ கவலைப்படாது, நான் இருக்கிறேன், என் கிருபை இருக்கிறது என்று சொல்லி அருகிலேயே உங்களுக்கு உதவி செய்வார். இதை நம்புங்கள். இயேசு சொன்னது போல நீங்கள் ஒரு நொடி பொழுது தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. பரலோகம் வேடிக்கை பார்க்காது. 1 ராஜாக்கள் எப்பொழுதுமே இந்த உதாரணம் உங்களுக்கு தெரியும். 19ஆம் அதிகாரத்தில் எலியா ஒரு எசபேலில் வார்த்தையை கேட்டு பயந்து கொண்டு போய் சூரச்செடியில் நான் சாகிறேன் என்று படுத்துக்கொண்டான். அவன் யார்? 18ஆம் அதிகாரத்தில் அக்கினியை வரவழைத்து பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவர் விட்டு விட்டாரா? தேடி போய் சாப்பிட வைத்தார். சாப்பாடு கொடுப்பது வேறு, சாப்பிட வைப்பது வேறு. அது உங்களுக்கு தெரியும். தேவதூதனை கொண்டு அப்பமும் தண்ணீரும் 2 முறை கொடுத்து அவனை பலப்படுத்தினார். விட்டு விட்டாரா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றெடுத்தாள். 14 வருடங்கள் அவனோடு இருந்ததுக்கு என்ன மிச்சம் என்றால் ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த துருத்தி தண்ணீரையும் பிள்ளையும் கையை பிடித்து வருகிறார். தண்ணீர் தீர்ந்து விட்டது. அந்த வனாந்தரத்திலே அழுகிறார். ஆகார் யார்? இஸ்ரவேல் பிள்ளையா? உடன்படிக்கையின் பிள்ளையா? ரட்சிக்கப்பட்டவளா? ஏதும் இல்லை. கர்த்தர் விட்டு விட்டாரா? பதில் கொடுத்தார். உன் பிள்ளையின் அழுகிற சத்தத்தை நான் கேட்டேன். இதோ துறவு தண்ணீர் பராது கண்ணு அங்கேயே தான் இருந்தது. தண்ணீர் காட்டினார். அது மட்டுமா? 12 பிரபுக்களாக ஆக்குவே, நீ கையை பிடித்து கொண்டு போ என்று சொன்னார். விட்டு விட்டாரா? ஆபிரகாம் விட்டு விட்டான். பெத்த முதல் பிறந்த மகன், அவனோடு விருத்த சேதனை பண்ணப்பட்ட இஸ்மவேல். கர்த்தர் விட்டாரா? அப்படி உங்களை விட்டுருவாரா? விடமாட்டார். இந்த சாட்சியிலெல்லாம் கேளுங்கள். எலியாய் விடாத தேவன், ஆகாரை விடாத தேவன், சரியான நேரத்தில் பொருத்தமாக வாய்க்க செய்வார். ஆலோசனைகள் தருவார். நீங்கள் தாவீதை போல அவர் சமூகத்தை நாட வேண்டும். நீங்கள் அழுது கொண்டு படுத்துக்கொண்டு அவர் சொன்னது, இவங்க சொன்னது, அவங்க விலகி போனதை நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதையே நினைத்து கொண்டால் கர்த்தர் உங்களோடு பேசுவது உங்களுக்கு புரியாது, ஆலோசனை கொடுப்பது உங்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் விலக்கிவிட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் தாவீதை போல அமர வேண்டும். பிடித்து கொள்வேனா? இது எனக்கு கிடைக்குமா? என் பிள்ளையின் அட்மிஷன் போடுவேனா? இந்த புருஷன் குடியிலிருந்து விடுதலை ஆவாரா? எனக்கு காணாமல் போனது கிடைக்குமா என்று தேவ சமூகத்தில் அமருங்கள். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அவருக்குள் நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? வேத வாக்கியங்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு தனிமையாய் ஜெபம் பண்ண போனார். ஆனால் அவர் சொல்வது, நான் தனிமையாக இல்லை, பிதா என்னோடு இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். பிதா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்கிறேன். பிதா செய்வதை காண்பது எதுவோ அதைத்தான் நான் செய்கிறேன். வெரி சிம்பிள். அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யாக்கோபு 2 வருகிறார். 2 பரிவாரங்களோடு தன்னுடைய கானான் தேசத்துக்கு வருகிறான். ஏசாவு அவருடைய சகோதரன் தனித்து வந்து கொண்டிருக்கிறான், எதிர்த்து வந்து கொண்டிருக்கான் 400 பேர்களோடு என்ற செய்தியை கேட்கிறான். ஓ, இவன் நம்மளை தீர்த்து கட்டி விடுவான், நம்ம பிள்ளைகளை கொன்று விடுவான் என்று இவனாகவே பயந்து கொண்டான். ஒரு துர்ச்செய்தியை, அந்த செய்தி சரியானதா என்று கூட அவன் யோசிக்கவில்லை. 2 பரிவாரங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு யாப்போக்கு நதி என்றில் தனித்து நிற்கிறான். பார்த்தீர்களா? 2 பரிவாரம், 2 மனைவி, எத்தனை பிள்ளைகள்? 11 பிள்ளைகள். போகும்போது தான் இன்னொன்று பிறந்தது. இத்தனையும் இருந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டான். அது அவனுக்கு அவசியமாயிற்று. அப்படி தனிமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் இடைபடுகிறார். அவன் பெயரை மாற்றுகிறார். யாக்கோபின் பேர் யாக்கோபேல, இஸ்ரவேல் என்ற பெயரை மாற்றுகிறார். நீர் ஆசீர்வதித்தால் உடனே விடமாட்டேன் என்று பிடித்து கொண்டான். ஆசீர்வதித்தார். அப்படி நீங்கள் தனித்து இருக்கும் பொழுது எல்லாம் முடித்து விட்டது என்பது பயம் வரும் பொழுது ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த பயம் தீர வேண்டும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் விடமாட்டேன் என்று உட்காருங்கள். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனுங்க, மன உருக்கமுடையவருங்க. சங்கீதம் 86:15 வாசித்து பாருங்கள், எப்படிப்பட்டவர் என்று காட்டும். உங்களை உருவாக்கவே, உங்களோடு பேசவே, உங்களை ஒரு தனித்தன்மையில் ஒப்பற்றவங்களாக மாற்றவே இந்த தனிமை. இது வெறுமை என்று வேதனைப்படாதீர்கள். இதை ஏகாந்தமாக உங்களை புரிந்து கொள்ளும் காலமாக, நீங்களே உங்களை புரிந்து கொள்ளும் காலமாக, நீங்களே எவ்வளவு நம்ம பின்னாடி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளும் காலமாக, உங்களையே உங்களுக்கே அவர் காட்டிக் கொடுக்கும் காலமாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளான மனிதனை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், ஒப்பனை வெள்ளி கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நேரமாக அந்த தனிமையை எடுத்துக்கொள்ளுங்கள்.
யோசேப்பை தனிமைப்படுத்தினார். 17 வயது பையன், ஒரு +2 படிக்கிற பிள்ளை போல. அந்த பிள்ளையை யோசித்து பாருங்கள். பாசி தெரியாது, ஒன்றும் தெரியாது, வெளிநாடு, அடிமை. அவனை தனிமைப்படுத்தினார், உருவாக்கினார். யோபுவை சாத்தான் கையில் கொடுத்தார் ஆண்டவர், தனிமைப்படுத்தினார். தாவீது தனிமைப்பட்டான், சவுலை துரத்துகிறான். அபிஷேகம் பெற்றவன், கோலியாத்தை ஒரே கலர் அடித்தவன். இயேசுவை தனிமைப்படுத்தினார். இவர்களெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள், இவர்கள் எப்படி தங்கள் தனிமையிலிருந்து விடுபட்டார்கள் என்று. யோசேப்பு, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், அது மட்டும் பிடித்து கொண்டான். அவன் பைபிள் வாசித்தானா, சண்டே கிளாஸுக்கு போனானா, வேற மீட்டிங் போனானா, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், அது போதும் அவனுக்கு. சந்தோஷமாக வேலை செய்தான், ஒரே நாளில் உயர்த்தப்பட்டான். யோபு எப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டான்? நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக போட்டு வாங்குகிறார்கள். அறிக்கை செய்து திடப்படுத்தி கொண்டான். யோபின் அறிக்கையெல்லாம் வாசித்து பாருங்கள். எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார், என் நியாயாதிபதிக்கு நியாயம் வேண்டி கேட்பேன், என் சொந்த கண்களால் அவளை பார்ப்பேன், என் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். அதுதாங்க திடப்படுத்திக் கொள்வது. அப்படி நீங்கள் உங்களையே நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள, உங்களுக்கு கொடுத்த வாக்கை எடுத்து சொல்லுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுங்கள். எப்படிப்பட்டவராக இதுவரை இருந்தார் என்பதை சொல்லுங்கள், திடப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு திடப்படுத்திக் கொண்டது போல, இயேசு திடப்படுத்திக் கொண்டது போல, தாவீது திடப்படுத்திக் கொண்டது போல, இவர்களெல்லாம் அறிக்கையின் மூலம்தான். உங்களை விட்டு விலகாத தேவன், கைவிடாத தேவன், மரண பரியந்தம் நடத்துகிறவர், முற்றும் முடிய ரட்சிக்கிறவர், இதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அறிக்கையாகும். உங்களுக்காக உயர்ந்த திட்டம் வகுத்து வைத்திருக்கிறவர் உங்கள் மூச்சை காட்டில் நெருக்கமாக உங்களோடு இருக்கிறார். இந்த தனிமையின் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரை நம்பி இருந்தீர்களோ அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷர்கள் இப்படித்தான் என்று சொல்லி புலம்பாதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடன் அவர் வார்த்தையுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். உங்களை பொன்னாக மாற்றி உங்களுடனே அவர் இருக்கிறார், உங்களை ஒருபோதும் தனித்து விடவே இல்லை, கைவிடவே இல்லை என்பதை உலகிற்கு காட்டுவார். எப்படி காட்டுவார்? உயர்த்தி காட்டுவார். யோசேப்பை உயர்த்தி காட்டினார். யோபுவுக்கு இரட்டத்தனையாக ஆசீர்வாதம் கொடுத்து காட்டினார். தாவீதை ராஜாவாக வைத்து காட்டினார். இயேசுவை 3ஆம் நாளில் எழுப்பி சர்வத்தை அவர் கீழ் அடங்கும்படியாக கொடுத்தார். அப்படி உங்களுக்கு கொடுப்பார். அதற்காகத்தான் இத்தனை சாட்சிகளும். பயப்படாதீர்கள், ஜெபிக்கலாம். தகப்பனே, நான் பூமியிலேயும் பரத்திலேயும் தனியாக இருப்பதில்லை என்பதை கண்டேன். இந்த தனிமையான காலத்தில் மக்களை புரிந்து கொள்ளவும், என்னை நானே புரிந்து கொள்ளவும், திடப்படவும், ஜாக்கிரதைப்படுவோம். இந்த தனிமையை உங்களோடு இருந்து ஏகாந்தமாக்கி கொள்ளவும் கற்றுக்கொண்டேன். உங்களை முன் நிறுத்துவேன், உங்கள் வார்த்தையை தூக்கி பிடிப்பேன். அது உங்களுக்கு பிரியம், எனக்கும் பிரியம். என்னை உலகத்திற்கு நீங்கள் தூக்கி காட்டும் காண்பிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று விசுவாச அறிக்கை செய்கிறேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, நான் ஒருபோதும் தனித்திரேன், என் இயேசுவோடு சம்பாஷிப்பேன், உருவாகி கொண்டே இருக்கிறேன் தினமும். இந்த பீரியட் நான் பட்டாம்பூச்சியாக உருவாகும் நேரம். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா.